பிரமாணமான ஸ்மிருதிகள். இப்படி வேதாந்த வாக்கியங்களும் அதுக்கு பொருள் தெளிவு உண்டாக்கக்கூடியதான ஸ்மிருதிகளும் மற்றும் உள்ளதான இவைகளை பிரயோகிக்க வேண்டியதான யுக்திகள், இந்த பிரமாணங்களும் யுக்திகளும் அஸ்மன் மதத்தில் விசிஷ்டாத்வைத மதத்தில் மட்டும்தான் இவைகள் பொருந்துபவையாக உள்ளன. மற்றும் உள்ளதான நிர்விசேஷ அத்வைத்தம் போன்றதான குதிர்ச்சி மதங்களில் இந்த பிரமாணங்களும் யுக்திகளும் பொருந்தவில்லை. இவைகளுக்கு விரோதமாகவே அந்த மதங்கள் அமைந்திருக்கு. அந்த மதங்களோடு விரோதிப்பவைகளாகவே பிரமாணங்களும் யுக்திகளும் அமைந்திருப்பது என்பதை நன்றாக விஸ்தரமாக எடுத்துக்காட்டு. அங்கங்க பிரசங்காத்து உண்டாக்கக்கூடிய சங்கதிகள் அவைகளெல்லாம் நன்றாக விசாரித்து ஒரு சாஸ்திரத்தில் பிரசங்காத்து ஒன்று ஏற்படுது. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறோம், அங்கே ஒரு அர்த்தம் பிரசங்கிக்கும். அந்த அர்த்தத்தை அப்படியே விட்டு போனாக்க என்ன ஆகும், கேட்கிறவங்களுடைய மனசில் கேள்வியே மேலோக்கி இருக்கும், மேலே சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏறாது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தினுடைய விசாரத்திலையும் என்ன ஒரு விஷயம் பிரசங்கிக்கிறதோ அந்த பிராசங்கிகமான பிராப்த விஷயத்தை நல்லா விசாரம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் பிரகிருத மனுசராமகான்னு சொல்லி திரும்பி பிரகிருத விஷயத்தை சொல்ற. இது ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப அனிதர சாதாரணமான ரொம்ப நிபுணதரமான செய்தி. பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல கூட பிராசங்கிகமாகவோ ஆனுஷங்கிகமாகவோ அந்த விஷயங்களை அதை அப்படியே நிறுத்தாமல் அவைகளெல்லாம் தெளிவாக விஸ்தரமாக வியாக்கியானம் பண்ணி அவைகள் எட்டி நோட்டு எவ்வளோ தூரம் போகிறதோ அந்த விசாரத்தை முடித்து நிர்ணயித்து அதற்கப்புறம் இல்லை பிரசங்கத்துக்கு முன்னால் பிரகிருத்தமான விஷயத்தை திரும்பவும் சாதிப்போம் இல்லையா. இதை ஏததுத்தம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் உண்டு. அது என்னன்னு கேட்டால், ஏற்கனவே சங்கிரகமாக சொல்லப்பட்ட விஷயத்தை எங்கே விஸ்தரிக்க வேண்டியது அபேட்சிதமாக இருக்கும். ரொம்ப சங்கிரகமாக சொன்னால் அது மனசில் கொண்டது கஷ்டம். அதனால் ரொம்ப சங்கிரகமாக சொல்லிட்டு போகிற விஷயத்தை சில இடத்துல விஸ்தரித்தாங்க. அதே மாதிரி ரொம்ப விஸ்தரமாக சொல்லிட்டு போகிற விஷயத்தை பாயமாக புத்தி ஆரோகணத்துக்காக அதை சங்கிரகித்தம் ஆகும். எங்கே சங்கிரகீதமான விஷயங்களை விஸ்தரிக்க வேண்டிய அபேட்சை உண்டோ, எங்கே விஸ்தரமாக சாதிக்கப்பட்ட விஷயத்தை சங்கிரகிக்கிற அபேட்சை உண்டோ, எந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை இல்லையா மேலும் இல்லையா உபபத்திகளோடு பிரகாசிப்பித்து இல்லையா புத்தியில் கேட்கிறவர்களுடையதான இல்லையா புத்தியில் அதை பிரகாசிக்கப்படணுமோ இவைகளை எல்லாம் திருவுள்ளத்தை கொண்டு சங்கிரகிக்கப்பட்ட விஷயத்தை விஸ்தரித்தோம், விஸ்தரிக்கப்பட்ட விஷயத்தை சங்கிரகித்தோம், உள்ள பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நன்னா வெளிக்கொணர்ந்தோம். இப்படி சாதிப்பதற்காக ஏததுத்தம் பவதின்னு சொல்லி பாஷ்யக்காரர் இதான் பிராசங்கிகமான விஷயங்களை முழுவதுமாக ஆனுஷங்கிகமான விஷயங்களை பூர்ணமாக நிர்வகித்து அதுக்கப்புறம் பிரகிருத விசாரத்தையும் எடுத்துட்டு அதையும் தெளிவு பெற பண்ணுறதுங்கிறது பாஷ்யக்காரருக்கு அதாவது நம்ம பாஷ்ய செய்தியாவது புது செய்தி இல்லை. ஏற்கனவே சபர பாஷ்யக்காரனாலையும் ஏற்கனவே ஆளவந்தாரால சித்தித்திரையாதி கிரந்தங்கள்லையும் அப்படியே ஃபாலோ பண்ணப்பட்ட ஸ்டைல் தான். இருந்தாலும் பாஷ்யக்காரனுடைய அனிதர சாதாரணமான நிபுணதரமான செய்தியானது இப்படிப்பட்டதான சங்கிரக விஸ்தர ரூபங்களாகிற இந்த அர்த்தத்தினுடைய நிர்ணயத்தை தலைக்கட்டக்கூடியதான பிரகாரம். ஆகையினால ஸ்ரீபாஷ்யத்தில் அதி விஸ்தரமாக பிரமாண யுக்திகளை கொண்டு அந்த பாக்கிய மதங்களில் குதிர்ச்சி மதங்களில் அவைகளில் இதை காட்டி விரோதத்தை காண்பிச்சு ஸ்வசித்தாந்தத்தில் தான் எல்லாம் பொருத்தமாக எல்லாம் நிரூபகமாக அமைந்திருக்கிறதுங்கிறத காட்டி அதி விஸ்தரமாக சாதிக்கப்பட்டதான ஸ்ரீபாஷ்யம். இப்போ இது எல்லாருக்கும் அபேட்சிதமான விஷயம். இது பிரபுட வித்வான்களாக இருக்கிறவர்கள் மேலும் மேலும் இல்லையா சாஸ்திரங்களில் விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறவர்களுக்குரிய விஷயம். இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்பதை அறிவதற்கும், இதுதான் பாதராயணருக்கு திருவுள்ளமான சூத்திரக்காரருக்கு திருவுள்ளமான அர்த்தங்கிறத காட்டுறதுக்கும் இல்லையா இந்த சூத்திரங்களுக்கு தெளிவான பொருள். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் சூத்திரார்த்தத்தை தனியாக சூத்திரார்த்தஸ்து தனித்தனியாக சாதிப்பது. ஏன்னா சூத்திரத்தினுடையதான சப்தார்த்தங்கள் அந்த சப்தார்த்த சமுதாயமாக இருக்கக்கூடிய வாக்கியார்த்தங்களை முதல் தெளிவாக சாதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சித்தாந்தம் தெளிவாக மனசில் படுவதற்காக இந்த சூத்திரத்தில் பாதராயணரால் அபேட்சிதமான அவரால் அபேட்சிக்கப்பட்ட பூர்வபட்சம் என்னங்கிறது தெரியும். அதனால் பூர்வபட்சத்தினுடைய ஏன்னா சித்தாந்தம் ஏறுவதற்கு
இல்லையா முதல்ல பூர்வபட்சத்தினுடையதான பரிச்சயம் அவசியம். நாம் இப்போ பண்ற சித்தாந்தமானது இந்த சித்தாந்தத்தினுடையதான இல்லையா அடிப்படையானது எது மேல இருக்குன்னு கேட்டா, ஏற்கனவே ஒவ்வாறுதான ஒரு பூர்வபட்சம் சொல்லப்பட்டு அந்த பூர்வபட்சத்தை தகுந்த முறையில் யுக்தியினால நிராகரித்து இந்த சித்தாந்தத்தை கொள்றோம். அதனால இந்த சித்தாந்தத்தினுடையதான தெளிவான பிரதிபத்திக்கு இதுக்கு பிரதியோகியா இருக்கிற பூர்வபட்சமானது மிகவும் அவசியம். அதனால முதல்ல சூத்திரார்த்தம், சூத்திரார்த்தத்துக்கு மேல பூர்வபட்சம், பூர்வபட்சத்துக்கு மேல எடுக்கப்பட்ட விஷய வாக்கியத்தினுடையதான விஸ்தரமும் இல்லாம அதிக ரொம்ப சக்கிரகமும் இல்லாம தெளிவான அர்த்தம். அதுக்கு மேல அந்த பூர்வபட்சத்தை கழித்து இந்த சுத்தி வாக்கியங்களால சொல்லப்படுகிறதான யுக்தி யுக்தமான சித்தாந்தார்த்தம். இவ்வளவுதான். வேதாந்த தீபத்துல பாஷ்யத்தில் உள்ளதான விஸ்தரங்களை எல்லாம் கழித்து அதிகம் ரொம்ப சங்கிரகமாகவும் இல்லாமல் சூத்திரார்த்தம், சூத்திரத்தினால விஷயீகரிக்கப்படுகிறதான வேதாந்த வாக்கியம், இந்த சூத்திரத்தில் பாஷ்யக்காரருக்கு அபேட்சித்து சூத்திரக்காரருக்கு அபேட்சிதமாக இருக்கக்கூடிய பூர்வபட்ச ஸ்திதி, அந்த பூர்வபட்சத்தை நிராகரித்து யுக்தி யுக்தமான சித்தாந்த பட்சம். இதை ரொம்ப சங்கிரகமாக இல்லாமல், ரொம்ப சங்கிரகமாக இருந்தாலும் புத்தி ஆரோபணம் ஏற்படாது, ரொம்ப விஸ்தரமாக இருந்தாலும் இல்லையா ரொம்ப விசீர்ணமாக எல்லாம் பறந்து போகும். ஆகையினால் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, ரொம்ப அதி சங்கேபமும் இல்லாமல் அதி விஸ்தரமும் இல்லாமல் சூத்திரங்களுக்கு அர்த்தமும் இதனால் விஷயீகரிக்கப்படுகிற வேதாந்த வாக்கியமும், இந்த வேதாந்த வாக்கியத்தினுடைய வாக்கியார்த்த ரீதியாக சூத்திரக்காரருக்கு அபிமதமான பூர்வபட்சமும், அதுக்கு மேலே யுக்திகளால் பரிகரிக்கப்பட்ட யுக்தி யுக்தமான இல்லையா பரிஷ்கிருதமான சித்தாந்தார்த்தம். சரி, 4 அத்தியாயங்கள் இந்த சாரீரக சாஸ்திரத்தில் இருக்குன்னு சொன்னமே. இந்த 4 அத்தியாயங்களில் என்ன விஷயங்கள் 4 அத்தியாயம்னு தனித்தனியாக சாப்டரைஸ் பண்ணால் ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக விஷயம் இருக்கும். அந்த விஷயங்களை கொண்டு தான் சாப்டராக பிரிக்கிறது. ஆக ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், முதல் அத்தியாயத்துக்கு காரணத்துவம் விஷயம். ஏன் காரணத்துவம் விஷயம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வேதாந்தங்களில் அறிய வேண்டியதான பிரதம விஷயம் தத்துவம், 2வது விஷயம் ஹிதம், 3வது விஷயம் புருஷார்த்தம். எது தத்துவம்? தத்துவம்னா என்ன? சாம்சாரிக துக்கங்களை எல்லாம் போக்கிண்டு நாம் அடைய வேண்டியதான் நிரந்தரமான புருஷார்த்தமாகிற ஆனந்தத்தை அடைவதற்கு எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதுதான் தத்துவம். இல்லையா? அறிந்தால் அல்லது அனுஷ்டிக்க இயலாது. அதனால முதல்ல அறிய வேண்டியது தத்துவம். அறிய வேண்டிய தத்துவம் எதுன்னு கேட்டாக்க, சகல ஜகத்துக்கும் காரணபூதமாகவும் சர்வ சரீரியான சர்வ அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சர்வஜத்வாதி சமஸ்த கல்யாண குண விசிஷ்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதித்வேன சாஸ்திரங்களில் பிரசித்தமாக நிர்வகிக்கப்பட்டிருக்கிற இல்லையா யாதொரு பரமபுருஷனோ யாதொரு பரபிரம்மமோ அதுதான் அறிய வேண்டிய தத்துவம். அதை தவிர வேற எதை அறிந்தும் பிரயோஜனம் இல்லை. இது அறிந்த பிறகு வேற எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. தத்துவம்னாக்க உள்ளது உள்ளபடியாக அறிய வேண்டியது. உள்ளது உள்ளபடியாக அறிய வேண்டியதுன்னு ஏன் இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பிரமேய சப்தத்துக்கு நியாய பரிசுத்தியில் சுவாமி அர்த்தம் விழி செய்யும் பொழுது பிரமேயம்னா என்னன்னு கேட்டால், பிரமேயம்னா பிரமா விஷயபூதம், சாதாரணமாக உள்ளது உள்ளபடியான ஞானத்துக்கு விஷயபூதம் அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. மேயம் அப்படின்னு அறிய வேண்டிய விஷயத்தை நிர்ணயிச்சுட்டு பிரகர்ஷேன மேயம்னா இந்த அறிய வேண்டிய விஷயத்துக்கு பிரகர்ஷம் என்ன, அதுக்கு இல்லையா அசாதாரணமான தன்மை என்னன்னு கேட்டால், எது அஜானாத்து சம்சாராமஹா எத் ஞானாத்து இல்லையா சம்சாராத்து இல்லையா விமோட்சம் பிராப்னுமஹா ததேவ பிரமேயம். எது தத்துவம் அப்படின்னு கேட்டால், எதை அறியாத காரணத்தாலே அனாதி காலமாக சாம்சாரிகமான துக்கத்தை அனுபவிச்சுண்டு இந்த தாபத்திரயத்தை உழன்று கொண்டு இருக்கோமோ, எதை அறியாததுனால இப்படிப்பட்ட துஸ்திதியானது பிராப்தமாச்சோ, எதை அறிந்து கொண்டதுனால இதை விட்டு வெளிப்படுவோமோ, இதை விட்டு விடுபட்டு நிரந்தரமான சுகத்தை அடைவோமோ, அத்தியந்தமான துக்க நிவர்த்தியும் அதிசயிதமான இல்லையா சுகத்தையும் எது உண்டாக்கக்கூடியதோ, எதை அறியாமல் இருந்த காரணத்தால இந்த நிலையில் சம்சாரியாக இருக்குமோ, எதை அறிந்தால் இந்த சம்சாரியிலேருந்து நேர நித்திய சூரியர்களுடைய கோஷ்டியில் போய் பிரவேசிப்போமோ, அப்படி அறிய வேண்டியதான தத்துவம் எது அப்படின்னு கேட்டாக்க
ஸ்ரீயப்பதியான பகவான். இந்த ஸ்ரீயப்பதியான பகவானை என்னவாக இந்த சாஸ்திரம் அறிவிக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல்ல அவன் நம்முடைய துன்பங்களை எல்லாம் களைந்து நமக்கு மோட்சமாகிற பரம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறது எதன் மேலே ஊர்ஜிதமாக, எதன் மேலே ஸ்தாபிதமாக இருக்கு? அவருடைய சர்வ ஜெகத் காரணத்து மேலே ஸ்தாபிதமாக இருக்கு. காரணம் து தியேயா, துசப்தத்துக்கு ஏவகாரம் அர்த்தம். காரணமேவ தியேயா, எது ஜெகத்காரணபூதமான வஸ்துவோ அதுதான் உபாசனத்துக்கு விஷயமானது. உபாசனமாவது சம்சார நிவர்த்திக்கும் நிரந்தரமான சுகப்பிராப்திக்கும் செய்ய வேண்டியதான உபாயம். அந்த உபாயம் அதுக்கு அந்த உபாயபூதமான ஞானத்துக்கு எது விஷயம்னு கேட்டால், எது ஜகத்துக்கு காரணபூதமான வஸ்துவோ, எது இந்த ஜகத்தினுடைய சிருஷ்டி, இந்த ஜகத்தினுடைய ஸ்திதியாகிற லட்சணம், இந்த ஜகத்தினுடையதான சம்ஹாரமாகிற பிரளயம், இவைகள் எல்லாவற்றுக்கும் எது காரணபூதமாக, இவைகள் எல்லாவற்றுக்கும் எது ஹேதுவாக, இவைகள் எல்லாவற்றையும் எது தான் செய்கிறதோ அதுதான் காரண வஸ்து. அப்படிப்பட்ட காரண வஸ்து எதுவோ, அதாவது இப்போ இந்த சம்சாரத்திலிருந்து நம்ம விடுவிக்கணும்னாக்க இந்த சம்சாரத்தை நம்ம பந்தப்படுத்தினவன் தான் நம்ம விடுவிக்க முடியும். சம்சார பந்த ஸ்திதி மோட்ச ஹேது அப்படின்னு ஸ்வேதாசுத உபனிஷத் சாட்சி. எவனொரு சம்சார பந்த ஹேதுவோ அவன் தான் சம்சார ஸ்திதி ஹேது. எவனொரு சம்சார ஸ்திதி ஹேதுவோ அவன் தான் சம்சார மோட்ச ஹேது. மூணு சம்சார பந்த ஸ்திதி மோட்ச ஹேது. பகவான் சம்சார பந்த ஹேத்துவாக இருக்கான். அனாதிகாலமாக நாம் பண்ணதானே ஆக்ஞாதிலங்கள் அபராதங்கள் இருக்கு, அவைகள்னால ஏற்பட்ட நிகிரக சங்கல்ப விசிட்டனாக கொண்டு நம்முடைய சம்சார பந்த ஹேத்துவாக இருக்கான். ஒரு குறிப்பிட்ட ஜென்மாவில் பகவானுடைய ஜாயமான கட்டாட்சத்தை பெற்று ஒரு ஆச்சாரியனுடையதான திருவடிகளை ஆசிரியித்து அவருடையதான கட்டாட்ச உபதேசங்களால் தெளிந்து அவன் அனுஷ்டித்து வைத்த உபாயத்தை அனுஷ்டித்தவன் இருக்கானே, அப்படிப்பட்டவன் விஷயத்தை ஏற்பட்ட அனுகிரக சங்கல்பத்தினால பகவான் மோட்ச ஹேத்துவாகிறார். சம்சார பந்த ஹேத்து, சம்சார மோட்ச ஹேத்து. இந்த சம்சார பந்த ஹேத்துவாக இல்லையா இந்த அபராதங்களை பண்ணி இதனால் சம்சாரத்தை ஆட்பட்டு ஒரு ஆச்சாரியனுடையதான கட்டாட்ச உபதேசங்களும் அவனால் அனுஷ்டிக்கப்பட்ட உபாயமும் உண்டாகிற வரையிலும் இவன் பேரில் உதாசீனாக இருக்கானே, அந்த உதாசீன சங்கல்ப விசிட்டத்துவம் தான் சம்சார ஸ்திதி ஹேத்து. சம்சார பந்த ஸ்திதி மோட்ச ஹேத்துன்னு இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன். இதனால் என்ன தெரியுது? எவன் சம்சார பந்த ஹேத்துவோ அவன் தான் சம்சார மோட்ச ஹேத்து. நாம் நம்முடையதான அபராதங்களால் ஏற்பட்ட நிகிர சங்கல்ப விசிட்டனாக கொண்டு அவன் தான் பந்த ஹேது. நாம் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால ஆச்சாரியன் கிருபைக்கு பாத்திரமாகி நாம் அனுஷ்டிக்கக்கூடிய உபாயத்தினால ஏற்பட்ட அனுகிரக சங்கல்ப விசிட்டனாக கொண்டு அவன் தான் சம்சார மோட்ச ஹேது. அவனை தவிர வேற யாரும், எவன் இந்த சம்சாரத்தை நம்ம பிழைத்தானோ அவனை தவிர வேற யாரும் நமக்கு இந்த சம்சாரத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஹேதுவாக மாட்டான். ஒரு குருவி பிணைத்த பிணையை ஒருவரால் அழிக்க போகாது. ஒரு சர்வசக்தியானவன் நம்முடைய கர்மானுகுணமாக பிணைத்த பிணையை அவரை கால் கட்டி கொண்டெல்லாம் விற்க போகாது என்று பிள்ளை திருநறையூர் அரையர் பணிப்பது சொல்லி பட்டருடைய திருவடியான பிள்ளை திருநறையூர் அரையருடைய வாக்கியம் இதுன்னு பகவத் விஷயத்தில் சொல்வார். ஆக முதல்ல எவன் ஒருவன் இந்த ஜகத்தினுடையதான சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகளுக்கெல்லாம் காரணபூதமோ, எவன் ஒருவன் காரணபூதனாக இருக்கிற இடத்துல லோகத்தில் உள்ள மற்ற பதார்த்தங்களை போல இல்லாமல் லோகத்தில் உள்ள மற்ற பதார்த்தங்களில் உள்ள காரணத்துவத்தை காட்டிலும் வேறுபட்டதாக தானே உபாதானமாகவும் தானே நிமித்தமாகவும் இருக்கக்கூடிய அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கக்கூடியவன் எவனோ, ஏன்னா இவரை காரணமாக சொன்ன பிறகு இன்னொன்று பிராக்கெட் பண்ணி இதையும் காரணமாக சேர்த்துக்கோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஒருவரே சர்வ ஜகத்துக்கு காரணபூதனாக ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாதவன்று நான் முகம் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைக்கும் மற்றும் யாதும் இல்லாதவன்றுன்னு என்ன அர்த்தம்? இவனை உபாதானமாக எடுத்துனாக்க நிமித்தமாக வேற கிடையாது, இவரை நிமித்தமாக எடுத்துனா உபாதானமாக வேற கிடையாது. ஆகையினால் நிமித்தம் உபாதானம் இவன் ஒருவனே அப்படிங்கிறது இந்த ஆழ்வாருடைய அருள் செய்து ரொம்ப சுலபமாக சிந்திக்கும். ஏன் அபின்ன நிமித்த உபாதானத்தை என்னென்னமோ கஷ்டப்பட்டு அந்த சுத்தியில் எப்படி இருக்கு 4 சுத்தியை ஒட்டு போடுறார். இவையும் அவையும் ஓயும் இவரும் அவரும் இவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும்.
ஆகியம்னு உபாதான காரணம், ஆக்கியம்னு நிமித்த காரணம். இந்த ஜெகத்தாக ஆகுது தான் உபாதான காரணம், இந்த ஜெகத்தை ஆக்குவது தான் நிமித்த காரணம். ரெண்டே ரெண்டு பதங்கள்னால இல்லையா உபனிஷத் வாக்கியங்களை தட்டி தழுவாத விஷயம் ஆழ்வாருக்கு அனாயாசமாக ரெண்டே இல்லையா. எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கி என்றார் இல்லையா. கௌச விருட்சா ஆசீது, அதாவது இந்த பிரம்மமானது இந்த ஜெகத்துக்கு உபாதான நிமித்த காரணமாக கொண்டு இந்த ஜெகத்தை சிருஷ்டித்தது. எங்கே சிருஷ்டித்ததுன்னா தன்னுள்ளே. ரொம்ப அற்புதமான சகல ஸ்ருதிகளுடைய சாரம் இல்லையா. சுவாமி நம்மாழ்வார் திருவாக்கிலேருந்து வெளிப்பட்டதான திருவாழ்வுள்ள ஒவ்வொரு சப்தமும் இல்லையா அந்த வேதாந்தங்களை அப்படி தெளிவுபடுத்திக்கணும். இப்போ காரணத்துவம், இந்த காரண பதார்த்தம்னு சொன்னால் இது எப்படி உபாதான காரணமாக இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த பிரம்மமே ஜெகத்தாக ஆகும். பிரம்மத்துக்கு நிர்விகார ஸ்ருதிகளுக்கும் விரோதம் வரக்கூடாது. பிரம்மம் ஜெகத்தாகவும் பரிணமிக்கணும். அப்போதான் பரிணாமத்துவம் இருந்தால் தான் உபாதான காரணத்துவம். என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பிரம்மம் சமஸ்த சேதனா சேதன சரீர விசிஷ்டமாக இருந்தால் தான் தான் விகாரத்தையும் அடையாமல் ஜெகத்தாகவும் பரிணமிக்க முடியும் இல்லையா. பரிணமிக்கணும். பரிணாமத்தினால உள்ள தோஷமும் தன்னுடைய நிர்விகார சுத்திக்கு விரோதமாக வரக்கூடாதுன்னு சொன்னாக்க என்ன இருக்கணும், பிரம்மத்தினுடைய சொரூபம் நிர்விகாரம், பிரம்மத்தினுடைய சரீரமானது இல்லையா பரிணமிக்கக்கூடிய விகாரத்தை உடையதாக சொல்லணும் இல்லையா. சரீரத்தில் உள்ள தோஷங்கள்லாம் ஆத்ம பரியந்தம் போகாத காரணத்தால இல்லையா, நது திருஷ்டாந்த பாவாத்தம் சாதித்த காரணத்தால எப்படி நம்முடைய அஸ்பதாதி சரீரங்களில் உள்ள இல்லையா ரோகம் இல்லையா போன்றதான மூப்பு போன்ற தோஷங்கள்லாம் எப்படி ஆத்மாவில் போவதில்லையோ, அதனால அதே மாதிரி பிரம்மத்துக்கு சரீரபூதமாக இருக்கக்கூடிய இந்த சேதனா சேதனங்கள் சூக்ஷமாக இருந்து ஸ்தூலமாக பரிணமித்தல், அப்புறம் ஸ்தூலமாக இருந்து பிரளய காலத்தில் சூக்ஷமாக சங்கிரகித்தல், இவைகள்னால ஏற்படக்கூடிய பரிணாமகதமான தோஷங்கள் எல்லாம் ஈஸ்வரனிடத்தில் அண்டாகும். ஆவிஷேர் உயிரினுள்ளால் ஆறுமோர் பற்றில்லாத பாவனை அதனை கூடி அவனையும் கூடலாம். அதனை அப்படின்னாக்க இந்த ஆத்மாவை, அவனைன்னா அந்த பரமாத்மா நது திருஷ்டாந்தம். இந்த சூத்திரம் எந்த வேதாந்த ஒரு தசோபனிஷத்தில் உள்ள ஒரு வாக்கியத்தையும் கொண்டு பண்ணியிருக்க முடியாது. இந்த திருவாய்மொழி திரவிடோபனிஷத் வாக்கியத்தை சூத்திரக்கார மனசில் கொண்டு தான் நது திருஷ்டாந்தம். ஏன்னா எவ்வளவோ வாக்கியங்கள் இல்லையா ஈஸ்வரனுக்கு ஜெகத்தெல்லாம் சரீரம், சேத்தனாஜன் சரீரம்லாம் சொல்றது, சரீரகதமான தோஷங்கள்லாம் ஆத்மாவில் போகாதுன்னு தனித்தனியாக சொல்றது. இந்த ஜீவனை திருஷ்டாந்தமாக காண்பிச்சு நது திருஷ்டாந்த பாவாத்துன்னு சொல்ல முடியா. எப்படி ஒரு ஆத்மா இந்த ஜீவ ஆத்மா அவன் தனக்கு கர்மாவினால் சம்பாதிக்கப்பட்ட சரீரத்தை இருக்கும் பொழுதும் அந்த சரீரகதமான தோஷங்கள்லாம் எப்படி அந்த ஆத்மாவில் போகாதோ, அதே போல இல்லையா இந்த சேத்தனா சேத்தனங்கள் சரீரத்தில் உள்ளவைகள் தோஷங்கள் எல்லாம் பரிணாம ஸ்வரூப விகார சுபாவிகார தோஷங்கள் எல்லாம் பரமாத்மாவை அண்டாதுக்கு இது திருஷ்டாந்த பாவம். இந்த ஒரு திருவாமொழி பாசுரத்தை தவிர வேறு எந்த ஒரு நானும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இதை கொண்டு பாஷிகார சூத்திர வாக்கியங்களை ஒருங்கி விடுவோம்னு ஒருத்தர் சொன்னார். இதை கொண்டு சூத்திரக்காரர் சூத்திரங்களே திருவாமொழியை கொண்டு பண்ணுவார். நது திருஷ்டாந்த பாவமாதுங்கிற சூத்திரத்தை என்ன எடுத்துன்னு பாருங்க, அதில் சொல்லப்பட்ட விஷயம் அப்படியே இதை திருஷ்டாந்தமாக சொல்லி இதனால் ஜீவனுக்கு போல பரமாத்மாவுக்கும் சொன்ன திருஷ்டாந்தமானது அந்த இடத்துல அந்த சூத்திரத்துக்கும் அந்த சூத்திரத்துக்கு பாஷிகார சாச்சரிதான அர்த்தத்துக்கும் அந்த சூத்திரத்துக்கே இந்த ஒரு பாசுரத்தை தவிர வேற இந்த திருஷ்டாந்த பாவம் எங்கேயும் கிடையாது. அதனால இந்த 10 உபனிஷத்துகள் மட்டும் தசோபனிஷத்து மட்டும் இல்லை, திரவிடோபனிஷத்தும் சூத்திரக்காரனுடைய திருவுள்ளத்தில் ஓடுது. நான் சொல்றது அதிசயோக்தியாக தான் விட்டுடாது, நம்பினான். அதனால காரணத்துவம் முதல்ல. உபாதான காரணத்துவத்தை பகவானுடைய நிர்விகார சுத்திகளுக்கு விரோதம் இல்லாமல் நிரூபிக்கணும்னா பகவானுடையதான சரீரமாக ஜகத்துக்கு காரணபூதமான உபாதானமாக இருக்கக்கூடிய சேதனா சேதனங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமாகவும் ஈஸ்வரன சரீரியாகவும் இல்லையா இப்படி தேகின்னு சட்டாக தேகி என்பதை நிரூபித்துக் கொள்ளும். இதை நிரூபிக்கலன்னா இந்த சேதனா சேதனங்களுக்கு ஈஸ்வரனுக்கு சரீர ஆத்மாவும் நிரூபிக்கப்படலைன்னா ஈஸ்வரனுக்கு ஒன்றும் உபாதானத்துவம் சித்திக்காது. இல்லை உபாதானத்துவம் சித்தித்தா அதனால விகாரம் வராமல் போகாது.
அதனால காரணத்துவத்துக்கு அடுத்தபடியாக நிரூபிக்க வேண்டியது சரீர சரீரி பாவம். இப்படி சரீர சரீரி பாவத்தை சாதிச்சாக்க அதுக்கப்புறம் பகவானுக்கு இந்த ஜகத்தை சிருஷ்டிப்பதற்கு நிமித்தம் வேணுமே அப்படின்னா அதுக்கு சர்வஜத்வம், சர்வசக்திமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம், இல்லையா இன்னும் இதை போல உள்ள கணக்கற்ற கல்யாண குணங்கள், ஹேய பிரத்யநீகமான சர்வஜத்வ சர்வசக்திமத்துவ சத்திய சங்கல்பத்வாதி கல்யாண குண விசிஷ்டத்துவம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நிமித்தத்வேன பிரயோஜி. ஆகையினால முதல் தத்துவம், அறிய வேண்டிய தத்துவம் என்னன்னு கேட்டாக்க காரணம். சகல ஜகத்துக்கும் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இது சிருஷ்டிப்பது, அதுக்கப்புறம் அவைக்கு ஸ்திதி காரணமாகவும் சம்ஹார காரணமாகவும் தானே இருக்குது. அதுக்கு வேற ஒருத்தர் வரமாட்டான். மொத்த காரணமும் ஒரே காரணத்துவமும் ஒரே இடத்துல தான். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்ம. இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகளுக்கெல்லாம் புதிர்ச்சிகள் சொல்கிற மாதிரி இந்த பௌராணிகள் சொல்கிற மாதிரி வெவ்வேறு காரணமாக இருந்தால் எப்படி இருக்கணும் ஸ்ருதி? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தானி விஜிக்யாசஸ்வ தானி பிரம்மணி அப்படின்னு இருக்கணும் ஸ்ருதி. இல்லை, இது மூணும் சேர்த்து தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்ம. அதனால சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகள் மூன்றுக்கும் ஒரே காரணம். அந்த காரணமானது நிமித்தம் வேறு உபாதானம் வேறு பிரிக்கப்படாததான ஒரு அபிண்ணமான காரணம். அந்த காரணத்துவத்துக்கு அபேட்சிதம் ரெண்டு. உபாதானமாக இருப்பதற்கு சமஸ்த சேதனா சேதன சரீர விசிஷ்டத்துவம், நிமித்த காரணமாக இருப்பதற்கு ஹேய பிரத்தினீகமான. ஏன்னா கொஞ்சம் ஹேயம் வந்தாலும் இல்லையா, அப்புறம் நம்ம மாதிரி சங்கல்பமாக சத்திய சங்கல்பனாக இருந்து ஜெகத்தை சிருஷ்டிப்பதற்கு ஹேய பிரத்தினீகமான சர்வஜத்வ சர்வசக்திமத்வ சத்திய சங்கல்பத்வாதி கல்யாண குண விசிஷ்டத்தை இருக்கும். இந்த வஸ்துவை அறிவதுதான் தத்துவம். இதெல்லாம் காரணத்துவத்தில் அடக்கம். காரணத்துவ விசாரத்தில் இவைகள்லாம் தானே உள்போகும். அதனால முதல் அத்தியாயத்தில் சஷ்டா தேகி ஸ்வனிஷ்டா நிரவதி மகிமா அப்படிங்கிறதுனால இல்லையா, மற்றவர்கள் சொன்னதான காரணத்துவத்தெல்லாம் காரணத்துவ ஆசய பதார்த்தத்தை நிராகரித்து எப்படிப்பட்டவன் தான் இல்லையா சர்வ ஜெகத் காரணபூதன் என்று ஔபநித பரமபுருஷனை சாதிச்சார். இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தினால முதல் அத்தியாயத்தில் சாதிக்கப்பட்ட அர்த்தத்தில் மேல விரோதங்கள் எல்லாம் ஆசங்கித்து அந்த விரோதங்களை எல்லாம் ஒவ்வொன்றா போக்குறாங்க. அதனால ரெண்டு அத்தியாயமும் சேர்ந்து முதல்ல நிரூபணம், அப்புறம் அதில் விரோதங்களை பரிகரித்தல், ரெண்டின் மூலமாக தத்துவத்தை நல்லா களையெடுத்து நல்லா நிரூபிதமாக பண்ணி கொடுக்குறாரு. சரி சுவாமி, இந்த முதல் அத்தியாயத்தில் தத்துவத்தை நிரூபிக்கிறது காரணத்துவத்தை நிரூபிக்கிறதுனா அது 4 பாதங்கள் எதிர்க்கு. இந்த அத்தியாயத்தை எதுக்காக 4 பாதமாக பிரிக்கிறார்? 4 பாதத்திலையும் இந்த காரணத்துவ விசாரத்தினுடையதான இல்லையா ஒவ்வொன்றிலையும் பரியாப்தி, ஒவ்வொரு பாதத்திலையும் எந்தெந்த அம்சங்களை சொல்கிறார். ஏன்னா ஒன்று சொல்கிறது இன்னொன்று புனருக்தி சொல்ல முடியாது, ஒரு இடத்துல சொல்கிறத வேறொரு இடத்துல சொல்ல முடியாது, அசங்கதமாக போகும். நன்னா சங்கதிகளோட இல்லையா அது புனருக்தி இல்லாமல் நன்னா அந்தந்த பாதங்களில் அந்தந்த விஷயங்களை நன்னா தெளிவாக பொருத்தி சொல்கிறார். அப்படி காரணத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு மொத்தம் 4 வகையான சுதி வாக்கியங்களை 4 வகையாக பிரிக்கிறார். இந்த 4 பாதம் இருக்கு இல்லையா, இந்த 4 பாதத்தையும் முதல்ல 2ஆக பிரிக்கலாம். 1 அயோக விவச்சேத பாதம், மற்ற 3 அந்யோக விவச்சேத பாதங்கள் இல்லையா. அயோக விவச்சேதமா ஒரு தர்மிக்கு ஒரு தர்மத்தை அயோக விவச்சேதமாக சாதிக்கலாம். அது தர்மிக்கு அதே தர்மத்தை அந்யோக விவச்சேதபரமாக சாதிக்கலாம். அயோக விவச்சேதம்னா என்ன கேட்டால், இந்த தர்மிக்கு இந்த தர்மத்தினுடைய சம்பந்தம் இல்லாதது இல்லை. அயோகம்னா சம்பந்தம், யோகம்னா சம்பந்தம், அயோகம்னா சம்பந்தம் இல்லாமை, அயோக விவச்சேதம் சம்பந்தம் இல்லாமையே விவச்சேதிக்கிறது, சம்பந்தம் இல்லாமையே போக்குறது, அதாவது சம்பந்தம் இல்லாமல் இல்லைன்னு நிரூபிக்கிறது. பிரம்மத்துக்கு ஜகத்காரணத்துவம் இல்லாதது இல்லை. ஏன்
இது அயோக விவச்சை. அதாவது பிரம்மங்கிற தர்மி, அதுக்கு ஜெகத்காரணத்துவங்கிற தர்மமானது அதனுடைய ஜெகத்காரணத்துவங்கிற தர்மத்தினுடைய சம்பந்தம் இல்லாதது இல்லை. அதாவது பிரம்மம் ஜெகத்காரணமே அப்படின்னு சொல்றோம். அயோக விவச்சைக்கு திருஷ்டாந்தம் பாவ பிரகாசிக்கையில் சாதிக்கிறார். பார்த்தஹா தனுர்தரஹா பார்த்தஹா தனுர்தர ஏவ அப்படின்னா பார்த்தன் தனுர்தரன் அல்லாதவன் அல்ல, பார்த்தன் தனுர்தரனே அப்படின்னு அர்த்தம். பார்த்தன் தனுர்தரன் தான் அப்படின்னு சொன்னா அது என்ன கேள்விக்கு பதில்? பார்த்தன் தனுர்தரனா இல்லையா, நான் பார்த்தன் தனுர்தரன் இல்லையோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தனிஷ்ட தனுர்தரத்துவ தர்மத்தில் சங்கை வந்த இடத்துல அந்த சங்கையை போக்கி பார்த்தன் தனுர்தரன் அல்லாதவன் அல்ல அப்படின்னு சொல்றது தான். அது மாதிரி பிரம்மம் ஜெகத்காரணமே, பிரம்மம் ஜெகத்காரணம் தான், பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லாததில்லை. இது ஒரு பாதம். அதுக்கு எப்படி என்ன பண்ணும்? பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவத்தை முதல்ல ஸ்தாபிச்சுட்டு அப்புறம் பிரம்மத்தை தவிர மற்றவைகளுக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லைன்னு சொல்றது. ஜெகத்காரணத்துவங்கிற தர்மமானது பிரம்மம் என்கிற தர்மியை தவிர மற்ற தர்மிகளோடு சம்பந்தப்படாது அப்படின்னு இந்த தர்மத்தினுடையதான இந்த தர்மியை தவிர மற்ற தர்மிகளோடு இதுக்கு சம்பந்த அபாவத்தை நிஷ்கர்ஷிக்கிறது. அதான் அந்நியோக விவச்சை. பிரகிருத விசேஷணத்துக்கு இந்த விசேஷியத்தை தவிர விசேஷியாந்தரத்தோட சம்பந்தத்தை விவச்சேதித்து போக்குறது. அதனால பிரம்மத்தை தவிர மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 3 சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஈஸ்வரன், பிரம்மம், சேதனா, அச்சேதனங்கள். இதுல பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லையா, பிரம்மத்துக்கு தான் பிரம்மத்தை தவிர மற்றவர்களுக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லைனாக்க என்ன பண்ணியாகணும்? சேதனங்களுக்கோ அச்சேதனங்களுக்கோ ஜெகத்காரணத்துவம் கிடையாதுன்னு இருக்கு. முதல் பாதத்தில் பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லாததில்லை. அடுத்த 3 பாதங்கள்ல பிரம்மத்தை தவிர வேறு எதற்கு ஜெகத்காரணத்துவம் இல்லை. மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா இல்லையா, பிரம்மம் ஒன்றே ஜெகத்காரணம், பிரம்மத்தை தவிர மற்றவைகளுக்கு ஜெகத்காரணத்துவ ஸ்பர்சமும் கிடையாது அப்படின்னு இதை நிரூபித்தால் ஒரு தத்துவத்தை முதல் தத்துவத்துக்கு நிரூபணமாச்சு. அதில் முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இந்த அயோக விவச்சேத பாதத்தில் ரொம்ப அதிகமாக இல்லையா சம்சயங்கள் கிடையாது. பிரம்மன் தான் ஜெகத்காரணம் என்று நிரூபிப்பதற்குரியதான வாக்கியத்தில் உள்ளதான அவயவங்கள் நல்லா ஸ்பஷ்டமாக இருக்கு, ஸ்பஷ்டதரமாக இருக்கு. பிரம்மத்தை தவிர சேதனத்தையோ அச்சேதனத்தையோ ஜெகத்காரணம்னு சொல்வதற்குரியதான லிங்கங்கள், அதாவது அந்த வாக்கியத்தில் உள்ள சின்னங்கள் ரொம்ப அஸ்பஷ்டதரமாக இருக்கு. அஸ்பஷ்டதர ஜீவாதி லிங்க வாக்கியங்கள். ஏன் வாஸ்தவத்தில் இங்கு சொல்லப்படுறதான இல்லையா அந்த அசாப்தம்னு சொல்லக்கூடிய பதார்த்தத்திலையோ, ஆனந்தமயம்னு சொல்லக்கூடிய பதார்த்தத்திலையோ, அந்தராதித்ய புருஷன் சொல்லக்கூடிய பதார்த்தத்திலையோ, ஆகாசம்னு சொல்லக்கூடிய பதார்த்தத்திலையோ இல்லையா, பிராணம்னு சொல்லக்கூடிய பதார்த்தத்தையோ, ஜோதின்னு சொல்லக்கூடிய பதார்த்தத்திலையோ, இல்லை பிராண சமானாதிகாரனா இந்திரன்னு சொல்லக்கூடியதான பதார்த்தத்திலையோ, இவைகள் ஜெகத்காரணம்னு சொல்வதற்கு இவைகளில் ரொம்ப ஸ்பஷ்டதரமான லிங்கங்கள் ஒன்றும் இல்லை. அஸ்பஷ்டதரமான லிங்கம். அந்த அஸ்பஷ்டதரமான லிங்கம்னா என்ன அர்த்தம், என்ன இருக்குன்னு கேட்டால் அந்தந்த சப்தங்களுடைய பிரசித்தார்த்தம் மட்டும்தான். அசப்தம் அப்படின்னு சொல்கிற சப்தத்தில் சதேவ சௌமி நவகிராசித்துங்கிற வாக்கியத்தில் இல்லையா வெறும் அதாவது காரண பதார்த்தத்தினுடைய தன்மைகள் தான் காரிய பதார்த்தத்தில் அன்வயிக்கும். அது மட்டும் இல்லை, அங்கங்கே சத்தென்றும் அசத்தென்றும் அவ்வியாக்கிருதம் என்றும் மாற்றி மாற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தால் வேதாந்த வாக்கியங்களுக்கு ஒரே பதார்த்தத்தை ஜெகத்காரணம்னு சொல்கிறது தாற்பயம் இல்லை. அதனால இங்கு சொல்ற சத்துங்கிற பதார்த்தமானது பரமாத்மாவை குறிக்காமல் காரிய பதார்த்தங்களில் உள்ள சத்வரஜஸ்தமோ குணத்துக்கு அனுகுணமாக காரண பதார்த்தம் சத்வரஜஸ்தமோ குணமயமாக பிரகிருதியாகத்தான் இருக்கணுங்கிறதான ஒரு அம்சத்தை தவிர வேற இல்லை. ஆனால் இது பரமாத்மாவை தான் குறிக்கிறதுங்கிறதுக்கு நிறைய ஈட்சதின்னு சொல்லக்கூடியதான இல்லையா அந்த சங்கல்ப கர்த்தத்துவம், தன்னிஷ்ட மோட்சோபதேசாத் என்று இது உபதேசிப்பவனுக்கு இல்லையா மோட்சத்தை கொண்டிருக்க தன்மை. 3வது ஹேயத்வ அவச்சனாச்சேன்னு சொல்லும்படியாக
இதில் கொஞ்சம் கூட இல்லையா இது ஜெகத்காரணம் பிரகிருதின்னு சொல்லியிருந்தாங்க